ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சிம்பிள் தக்காளி தொக்கு செய்யலாம் வாங்க. 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அரை ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விடுங்க. 2 பல் பூண்டு எடுத்து தட்டி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு 3 தக்காளி எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி நல்லா போட்டு வதக்குங்க. தக்காளியை நல்லா கைவிடாமல் நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு 1.5 ஸ்பூன் உப்பு போட்டு வதக்கிக்கிறேன். உப்பு போட்டு வதக்கினதும் நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா கைவிடாமல் வதக்கிட்டே இருக்கேன். வதக்கிட்டு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு வதக்கிக்கோங்க. மிளகாத்தூள் போட்டோடனே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு சேவ் பண்ணால் சூப்பர் டேஸ்டியான தக்காளி தொக்கு ரெடி. இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் சேவ் பண்ணிக்கலாம் நீங்கள்.